பிரைஸ் த லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப எளிமையான முறையில் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பூசணிக்காய் எடுத்து அது ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே உள்ள அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோடாக இருக்கு இல்லையா, அந்த கோடாக இருக்கிற இடமா பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மேல் தோலை சீவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி ரெண்டாக பிளந்து அது உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த விதை ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இதை நாங்கள் சின்ன வயசில் சாம்பல் தூவிட்டு காய வச்சு அதை எடுத்து சாப்பிடுவோம். அது உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்து சாப்பிடுவோம். இந்த பூசணிக்காய் விதையில நம்ம பொடிலாம் கூட செஞ்சு வச்சு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துடலாம். அது ஒரு நார் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு மேல் உள்ள அந்த பாகம் மட்டும் ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன குண்டு கரண்டி வச்சு நம்ம சுரண்டி எடுக்கும் போது எல்லாம் ஈவனாக அழகாக வந்துடுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்படி ஸ்லைஸ் போடும்போது தான் மேலே இருக்கிற தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை சீவி எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சீவி எடுக்கணுங்க. மிஸ் ஆகி கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இதை சீவி எடுக்கணும். மேல் தூளை நம்ம சீவி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சதை பகுதியாக இருக்கிறதுல அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து இந்த சாப்பர்ல சீவி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தேவையான அளவு பூசணிக்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த பூசணிக்காய் அல்வா செய்யறதுக்கு திராட்சை, முந்திரி, பாதாம் எடுத்து வச்சிருக்கேங்க. 2 கப்பு துருவிய பூசணிக்காய்க்கு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த பாதாம் மேல் தோலை எடுக்கிறதுக்காக சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மேல் தோலை உரிச்சா சீக்கிரம் வந்துடும். ஸ்டவ்வில் திக்கான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாங்க. இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போது பேன் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் உருகுனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிறேங்க. இந்த முந்திரியை சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க. இந்த நேரத்தில் பாதாம் ஊற வச்சிருக்கிறோம்ல, அது மேல் தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். பாதாம் ரொம்ப ஊறிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் சுடு தண்ணி ஊற்றி உடனே உரிச்சு எடுத்துடுறோம். இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாங்க. திராட்சையை சேர்த்ததுக்கு அப்புறமா திராட்சை பபுள்ஸ் மாதிரி பலூன் மாதிரி ஊதி வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரலும் வறுபடணும். இப்போ எல்லாம் குண்டு குண்டாக வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாதாமை சேர்த்துக்கலாங்க. பாதாமே சும்மா லைட்டாக வறுபட்டா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் 2 கப்பு சேர்த்துடலாம். இந்த 2 கப்பு பூசணிக்காய்க்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இந்த பூசணிக்காய் வேகணும்ல, அதுக்காக. நான் 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம்லேயே வச்சு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பூசணிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடலாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு ஏன் வேக வைக்கிறேன்னா பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும், அதுக்காக தான். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம்.
பூசணிக்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இனிமேல் நம்ம மூடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஓப்பன்லேயே வந்து நல்லா கிளறி விட்டுனே இருக்கணுங்க. இடையில நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டு நல்லா கிளறி விடணுங்க. அந்த தண்ணி சத்தம்லாம், அந்த சுருன்னு வர சத்தம்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். நான் இப்போ 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு சர்க்கரையிலேருந்து ஒரு நீர் பதம் வரும், அதுவரை நம்ம நல்லா கிண்டி விடணுங்க. இப்போ வந்து இந்த பூசணிக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கிண்டி விடணும். இனிமேல் வந்து மூடி போடக்கூடாதுங்க. ஓப்பன்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கினே இருக்கணும். இடையில நம்ம 1 டீஸ்பூன் நெய் விடணும். நான் மொத்தம் வந்து 6 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போது தண்ணியில் நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். எல்லோ கலர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஆரஞ்சு கலர் இருந்தது அதான் சேர்த்தேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பால் பவுடர் வச்சுருக்கேன். அந்த பால் பவுடரை தூவி விட்டுடுறேங்க. தூவிட்டு இது கட்டி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 50 கிராம் பால் பவுடர் போதுங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே நான் ஏலக்காய் சக்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கடைசியாக தூவிக்கணுங்க. இதில் வந்து 1 பிஞ்சு உப்பு போடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். நான் உப்பு போட மறந்துட்டேன். கடைசியாக நம்ம நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு கடைசி ஸ்டேஜில் முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்து கிண்டி இறக்கிடலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான பூசணிக்காய் அல்வா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள். இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான், ஆனால் இரும்பு கடாயில் செஞ்சாலுமே வந்து கடாயில் ஒட்டாமல் வழுக்கிட்டு வரணுங்க. அதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இறுக்கமாயிடும். இந்தமாரி தளவாக எடுத்து கொட்டும் போது அழகாக உருகி கீழே விழுற மாதிரி விழணுங்க, வழுக்கிட்டு வர மாதிரி வரணும். இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி. இந்த சம்மர் லீவில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.